கழுத்து வலி கைகளுக்கு பரவ காரணம் என்ன? சாதாரணமா 2 கழுத்து எலும்புக்கு நடுவுல டிஸ்க் அப்படின்ற சவ்வு இருக்குங்க. இந்த கழுத்து எலும்பு வழியா தான் நம்மளுடைய கைகளுக்கு போக வேண்டிய நரம்புகள் நரம்பு வேர்லிருந்து உருவாகி இந்த நர்வ் சப்ளையை இது கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம ரொம்ப நேரம் குமிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதிக டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இல்லை நம்ம கழுத்து பகுதியில் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற மாதிரி வேலைகள் செய்கிறோம் அப்படின்னாங்க, இந்த கழுத்து எலும்புல அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு இந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் அப்படின்ற சவ்வு லேசா பின்னோக்கி வருங்க. இது ஆரம்ப கட்டத்தில் லேசான கழுத்து வலியை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஆனால் அந்த டிஸ்க் ரொம்ப அதிகமாக பின்னோக்கி அந்த நரம்பு வேர்கள் மேலே அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னாங்க, அந்த நரம்புகள் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் நரம்பு ஓட்டத்தை எடுத்துட்டு போகுதோ அந்தந்த பகுதிக்கு வலி பரவுவது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வலிமையாக வச்சுப்பதற்கான எக்ஸசைசஸ், வலி நிவாரண மருந்துகள் மூலியமாக ஆரம்ப கட்டத்திலே நம்மளால இதை சரி செய்ய முடியுங்க. ஆனால் நிறைய பேர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் தான் வராங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த நரம்பு மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் செய்கிற மாதிரி இருக்கும்.